இது பண்ணலாம், குறைக்கலாம். அதிகமாக கேஷ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு கண்ட்ரோல் வேணும். கேஷ் டிஸ்போசபிளில் கண்ட்ரோல் வேணும். சிலது வந்து இப்போ கொடுக்கலாம், சிலது லேட்டாக பண்ணலாம். எப்போ டைமில் கொடுக்கணும், சிலது பட்ஜெட்டே கேட்பான், உடனே கொடுத்தாகணும். சிலது லேட்டாக கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரியாரிட்டி ஆர்டர் எது ஃபஸ்ட்டு, எது செகண்ட், எது தேர்டு, அது மாதிரி ஃபோர்காஸ்ட் பண்ணணும். முக்கியமான ஃபோர்காஸ்டிங், கேஷ் பட்ஜெட்டை போட்டு ஃபோர்காஸ்ட் பண்ணணும். எப்படி வரும், எவ்வளோ வரும், ப்ளஸ்ஸாக மைனஸாக, ஒரு மாதம் வருமா, 1 வீக்கில் வருமா, எவ்வளோ வரும், எவ்வளோ இருக்குது, எங்கேருந்து ஃபைண்டர்னால் எங்கே ரெடியாக இருக்கும், ஃபைண்டர்னால் எங்கே ரெடியாக நமக்கு இருக்கும், கேபிட்டல் எங்கேருந்து எடுக்கலாம், அது மாதிரிலாம் பிளான் பண்ணணும். தென் கேஷ் கலெக்டர்னால் அன்கலெக்டட் கேஷ் கலெக்ட் கொடுத்த கஸ்டமர்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணி ஆகணும். கலெக்ட் பண்ணனாக்கா உங்களுக்கு வேஸ்ட்டு. அன்கலெக்டட் கேஷ்னாக்கா அன்கலெக்டட் அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அன்கலெக்டட் அக்கௌண்ட்ஸ்னால் கேஷ் போச்சுன்னு அர்த்தம். அதனால் யாராவது ஒரு அப்பாயிண்ட் பண்ணி அந்த கேஷை நம்ம வாங்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது கேஷ் சைக்கிள் வந்து லென்த்து குறையும். இவனே 50 நாள் ஆகுதுன்றான், இவனே கொஞ்சம் ஃபாலோ விட்டுட்டிங்க வச்சுங்க 80 நாள் ஆகிடும். கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் 30 நாளில் வந்துடும். கேஷ் சைக்கிள் வில் பி குறைக்கப்படும். கேஷ் சைக்கிள் குறைஞ்சா என்ன லாபம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கேஷ் சைக்கிள் லென்த்து குறைஞ்சா என்ன லாபம், பிஸ்னஸ்க்கு என்ன ஒரு அனுகூலம்னு சொல்லியிருக்கேன். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஆச்சா. தென் கேஷ் கலெக்டர். ஸோ அப்பாயிண்ட் யாராவது வெளியில் ஆளை வச்சு, ஒரு பையனை வச்சு, ஒரு ஆளை வச்சு அதுக்கு பாயிண்ட் பண்ணி டெய்லி ஃபாலோஅப்பு, டெய்லி இமெயிலு, ஃபோன் காலு, வீட்டுக்கு போய் கேட்குறது, இது மாதிரிலாம் பண்ணால் நமக்கு கேஷ் கரெக்டாக வரும்போது லென்த் ஆஃப் கேஷ் சைக்கிள் வில் பி குறைக்கப்படும். அதுக்கடுத்தது கேஷ் கன்சர்வேட்டர். கேஷை வந்து